கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவான் 14:6. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இது ஆரம்பத்துல இருந்து இந்த 14ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து தன் சீடர்கிட்ட பேசும்போது நடந்த காரியம் இது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு யார்கிட்ட சொல்றாருன்னா தோமா கேட்கிறாரு. அப்ப நாங்க என்ன இப்படி அப்படின்றோம், எங்க காரியம் என்ன, நாங்க எப்படி வர முடியும் அப்படின்ற போது தேவன் என்ன சொல்றாரு, நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றாரு. இதே காரியம் தான் நம்ம சென்ற ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தோம். இளைப்பாறுதல் ஸ்தலத்தை காட்டும்படி உடன்படிக்கை பெட்டி நமக்கு முன்பாக சென்றது, அவர்களுக்கு முன்பாக சென்றது அப்படின்னு. இன்னைக்கு லிட்டரலா நமக்கு முன்பாக தேவன் சென்று கொண்டிருக்கிறார். எதுக்காக? அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்மகிட்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள், இந்த தேவனை விசுவாசிக்கிற மக்கள், நான் தேவனுக்காக நான் ஓட வேண்டும், எனது வாழ்க்கையை தேவனுக்காக, நான் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பேன். நேற்று இதை நம்ம பார்த்தோம், வழி இதுவே அதாவது வலது உரம் இடது உரம் சாயும் போது வழி இதுவே நடவுங்கன்ற சத்தம் காதுகள் கேட்கும் அப்படின்னு. அப்ப அதுக்கு முந்தின நாள் என்ன பார்த்தோம், மாடுகளை பத்தி பார்த்தோம், மேய்ப்பனை பத்தி பார்த்தோம். எதுக்காக? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இந்த வார்த்தைகளுக்காக நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அப்ப நம்ம தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள் மட்டும் இல்லாம தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சத்தத்தை கேட்கிற ஈஸின்னு வச்சுக்கீங்களேன், ஒரு வழியில தேவன் சொல்ற சத்தத்தை கேட்டுடலாம். ஆனா தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்க திட்டத்தில் நம்ம நடப்பதுதான் ஒரு மிகப்பெரிய காரியம். ஏன்னா கிளாஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற பிள்ளையோ காலேஜுக்கு போற பிள்ளையோ ஒரே பாடம் தான், ஒரே சப்ஜெக்ட் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனா அதுல ஒரு பிள்ளை பாஸ் ஆகுது, ஒரு பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகுது. அப்ப சொல்லிக் கொடுக்குற காரியம் ஒண்ணுதான், எல்லா காரியமும் ஒரே காரியம் தான். நம்மளும் அதே தான். நம்மளும் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கோம்னு ஒரு உங்களை நினைச்சுக்கீங்களேன், நீங்களும் ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க, தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அதன்படி செய்து அதன்படி செயல்படுறீங்களா? அந்த சத்தத்தை கேட்டு, வாத்தியாரோட சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுற பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும், பாஸ் ஆகி நல்ல ரேங்க்ல போயிடும். கேட்காத பிள்ளை ஃபெயில் ஆகி அதே இடத்துல கிடக்கும். தேவனோட திட்டம் அதுதான். தேவன் நம்மளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம அதை ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தேவனோட திட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவன் தான் வழி, தேவன் தான் சத்தியம், சகலமும் தேவன் தான், பிதாவை தான் எல்லாமே. பிதா இல்லாம நம்ம தேவன் இல்லாம நம்ம பிதாட்ட போக முடியாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னா ரொம்ப கிளீனா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிறது, அவர் சுவாச காற்று தான் நமக்குள்ள இருக்கிறது, அவர் ரூபமாக படைக்கப்பட்டவர்கள், அவர் சாயலாக நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தான் தேவன் ரொம்ப அழகா சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்ப தேவன் தான் வழி, தேவன் தான் சத்தியம், தேவன் தான் ஜீவன். அப்ப நம்ம பிதாவிட்ட போகணும். அதான் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன். இளைப்பாறுதல் இடத்தை காட்டும்படி உடன்படிக்கை பெட்டி அவர் முன்பாக சென்றதுன்னு பார்த்தோம்னா இதுக்காக பிதாவிடத்தில் போவதற்காக. அப்ப தேவன் வழிகாட்ட சித்தமாயிருக்கிறார், தேவன் வழிகாட்ட ஆசைப்படுகிறார். நம்ம வாய் திறந்து கேட்க ரெடியா இருக்கோமா? தேவனே, நாங்க உமது வழியில, உமது சத்தியத்துல, உமது ஜீவன்ல நாங்களும் பங்கு பெறணும் ஆண்டவரே, உமது வழியில் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே, நாங்களும் உமது திட்டத்தின்படி நாங்களும் பிதாவை தரிசிக்கணும் ஆண்டவரே, நாங்களும் பிதாவை பார்க்கணும் ஆண்டவரே, நாங்களும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, எங்கள் இளைப்பாறுதல் ஸ்தலமாகி அந்த பரலோகத்துக்கு நாங்களும் வரணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம வாய் திறந்து கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த என்ன நம்ம மனசுல இருக்கா, நானும் வரணும் அப்படின்னு. நிறைய நேரம் நம்ம இஷ்டப்படி ஓடி நம்ம கைகால் உடஞ்சி கிடக்குறோம். கைகால் உடஞ்சி கிடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், ஐயோ தேவன் என்னை கை விட்டுட்டாரு, நான் ஆலயத்துக்கு ரெகுலரா போவேன், பைபிள் ரீடிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், ஆனாலும் தேவன் என்னை கை விட்டாருன்னு நம்ம தேவனை குறை சொல்றவங்களா காணப்படுகிறோம். ஆனா நம்ம தேவனோட வழியில் நடக்கிறவர்களா காணப்படுகிறோமா? என்னைக்காச்சும் நம்ம கேட்கிறோமா, தேவனே என்னை குறித்த உமது திட்டம் என்ன ஆண்டவரே, நீர் எனக்கு நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு யார்கிட்ட பேசணும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன யார்கிட்ட போகணும், எந்த இடங்களுக்கு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கிறவர்களா காணப்பட வேண்டும். இன்னைக்காச்சும் நம்ம கேட்கிறோமா? உண்மையிலே நம்ம வாய் திறந்து இப்படி கேட்டோம்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்றது நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க. நம்ம தேவனோட சத்தத்தை கேட்கிறவர்களா காணப்படணுங்க. ஏன்னா நேற்று தான் நம்ம பார்த்தோம், வலதுபுற இடதுபுறம் சாயும் போது, எப்பா நீ தவறான பாதையில போற, இதான் நான் உனக்கான வச்ச பாதை அப்படின்னு சத்தத்தை நம்ம காதில் கேட்கும் நம்ம படிச்சோம். ஏசாயால சொல்லியிருக்கிறத நம்ம படிச்சோம். எதுக்காக? பிதாவிடத்து போவதற்காக. தேவன் நம்மளை கொண்டு மிகப்பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறாருங்க. தேவன் நம்மளை கொண்டு உன்னதமான காரியங்கள் வச்சிருக்கிறாருங்க.
தேவன் நம்மளை கொடுத்து வைத்திருக்க காரியங்கள் எதுவும் சாதாரண காரியங்கள் கிடையாதுங்க, மிக உன்னதமான காரியங்கள்ங்க. நம்ம ஒரு சத்தத்தை கேட்டு அவர் பாதையில் நடந்து தேவனே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து தேவனோட வழியில நடக்க, தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற வழியில் நடப்பவரை நம்ம காணப்படுவாங்க. நம்ம இன்றைய தினத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்பாங்க, நான் இனி தேவனுடைய வழியில் நடப்பேன், தேவ சத்தத்தை கேட்டு அவர் வைத்திருக்கிற எனக்காக வைத்திருக்கிற வழி நடப்பேன் முடிவு எடுப்பாங்க. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, நாங்கள் அதை உணர்ந்து எங்கள் பாதைகளை சரிப்படுத்திக் கொள்ள உதவும் ஆண்டவரே. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறான் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, நாங்கள் இன்னும் உறுதியாக உண்மை பற்றிக் கொள்ள உதவும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வழிகளில் அல்ல ஆண்டவரே, உமது விருப்பத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, நாங்கள் வழியில் மாறி நடக்கும் பொழுது தாப்பனே வழி இதுவே என்று நீர் எங்களுக்கு காதுகளில் கேட்க நீ சொல்லுவதை நாங்கள் கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாமனே, எங்கள் காதுகளை திறந்தருள மாட்டவரே, விருத்த சேதனம் உள்ள காதுகளை தார மாட்டவரே. நாங்கள் உமது வழியிலே, உமது சத்தியத்திலே, உமது ஜீவனிலே நடந்து, உமது வழியிலே நடந்து, உமது சத்தியத்திலே நாங்கள் பங்கு பெற உதவி செய்ய மாட்டவரே. வழிநடத்து பாப்பா, அதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி மாட்டவரே. ஒவ்வொருவரும் உமது திட்டத்தை அறிந்து அதன்படி நடப்பவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எங்கள் சுயமல்ல ஆண்டவரே, உமது விருப்பம், உமது எண்ணம், உமது குறிக்கோள், எங்களை குறித்த காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.